இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். சமூகத்தை கட்டமைக்க பிணைப்புகளை நெய்யும் திரு அவையாகிட என்கின்ற மைய சிந்தனையிலே இந்த வழிபாட்டிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டிலே பல விலங்குகள் வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் திடீரென்று காற்றுக்குள் பனிப்படலமானது சூழ்ந்து விட்டது. விலங்குகள் எல்லாம் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தங்களுடைய கூடுகள் தேடி ஓட்டம் பிடித்தது. அப்பொழுது முள்ளம்பன்றிகளுக்கு என்று கூடு இல்லை. முள்ளம்பன்றிகள் பிற விலங்குகள் வாழ்ந்து வருகின்ற அந்த கூட்டிற்குள்ளே உதவிக்காக போய் நிற்கின்றன. ஆனால் மற்ற விலங்குகள் எல்லாம் அந்த முள்ளம்பன்றிகளை கூட்டிற்குள்ளே ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது எல்லா முள்ளம்பன்றிகளும் ஒரு இடத்திலே சேர்ந்து வருகின்றன. இந்த பனிப்படத்திலிருந்து நாம் எப்படி வாழப்போகிறோம்? நம்முடைய வாழ்வு இத்தோடு முடிந்து போய்விடுகிறதே என்று முள்ளம்பன்றிகள் கவலையோடு காணப்பட்டன. அப்பொழுது திடீரென்று அந்த முள்ளம்பன்றியில் ஒரு முள்ளம்பன்றிக்கு நல்ல ஒரு யோசனையானது வந்தது. இப்பொழுது நாம் எல்லோருமே ஒரே இடத்திலே ஒன்றாக கூடி ஒருவர் மற்றவரை இருக்க அணைத்துக் கொள்வோம் என்று ஒரு முள்ளம்பன்றி கூறியது. அதே போன்று எல்லா முள்ளம்பன்றிகளும் ஒன்றாக ஒரு இடத்திலே சேர்ந்து வந்து ஒருவர் மற்றவரை ஒன்றாக அணைத்து கொண்டன. இதில் ஒரு சில முள்ளம்பன்றிகளுக்கு பிற முள்ளம்பன்றிகளில் இருந்து வருகின்ற அந்த முள்ளினுடைய வலியை பொறுத்து கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே அந்த இடத்தை விட்டு அவை ஓடிவிட்டன. மற்ற முள்ளம்பன்றிகள் எல்லாம் தங்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து கொண்டன. கடைசியிலே அவைகளுடைய உயிரையும் காப்பாற்றி கொண்டது. இடையிலே எந்த முள்ளம்பன்றிகள் எல்லாம் வலியை பொறுத்து கொள்ள முடியாமல் ஓடோடி சென்றதோ அந்த முள்ளம்பன்றிகள் எல்லாம் தங்களுடைய உயிரை அந்த காற்றுக்குள்ளே அழித்து கொண்டன. அன்பானவர்களே, இந்த ஒரு சிறிய கதையானது நமக்கு சொல்லித் தருகின்ற செய்தியாக இருப்பது என்னவென்றால், நாம் அனைவரும் இணைந்து வருகின்ற பொழுது நாம் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகின்றோம், சாதனைகள் புரிகின்றோம் என்கிற செய்தியைத்தான் இந்த ஒரு சிறிய கதையானது நமக்கு சொல்லி தருகின்றது. பிணைப்புகளை நெய்தல் என்பது என்ன என்பதனை இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நியாயமான ஒரு காரணத்திற்காக, நல்ல ஒரு இலட்சியத்தை அடைந்து கொள்வதற்காக இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள் ஒன்றாக இணைந்து வந்து ஒருவர் மற்றவருடைய உணர்வினை ஏற்றுக்கொண்டு ஒருவர் மற்றவருடைய குறைநிறைகளை ஏற்றுக்கொண்டு தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொண்டு தங்களிடம் காணப்படுகின்ற வேற்றுமைகளை களைந்து இணைந்து வருவதே பிணைப்புகளை நெய்தல் என்பது ஆகும். அதாவது ஒன்றிணைந்து வருதல் என்பதாகும். இந்த உலகத்திலே வாழுகின்ற அனைத்து உயிரினங்களும் இணைந்து வாழ்வதற்காக நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இணைந்து வாழ்தல் மனித சமூகத்திலே மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்களை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆகவே தான் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு, அவர்களுக்கு தேவையான உணவு அனைத்தும் அந்த கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வந்த அந்த மனிதர்களிடத்திலிருந்தே பகிர்ந்து கொள்ளப்பட்டன என்று நமது வரலாறானது நமக்கு சொல்லி தருகின்றது. அதே போன்றுதான் இன்றும் விலங்குகள், பறவைகள் அனைத்துமே கூட்டம் கூட்டமாக ஒன்றிணைந்து வாழ்ந்து வருகின்றது. காகத்திற்கு ஒரு சிறிய உணவு கிடைத்தால் அந்த காகமானது கா கா என்று கத்தி மற்ற காகத்தையும் அந்த இடத்திலே வர செய்து அந்த உணவினை காகங்கள் பகிர்ந்து உண்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று எறும்பு கூட்டத்திலே ஒரு பாரதியார்
வல்லவராக இருக்கின்றார். ஏனெனில் அந்த கட்டடத்தை கட்டுபவராக நாம் ஒருவருமே இருக்கின்றோம். எனவே ஒருவர் கட்டிய நிலைத்தால் அந்த கட்டடத்தை கட்டுகின்ற மனிதர்களாக நாம் இருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு மூலைகளாக இருக்கின்றார். அந்த கட்டடத்தை கட்டுகின்ற அந்த கட்டடத்தை சிறப்பாக கட்டினால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த கட்டடத்தை சிறப்பாக நாம் எழுப்பவில்லை என்றால் கடவுள் நம்மை அழைத்து விடுவார். அதற்குரிய தண்டனையை நாம் பெற்றுக் கொள்வோம். எனவே கட்டடத்தை சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற மனிதர்கள் சிறப்பாக நீதியோடு நேர்மையோடு அவர்கள் செயல்பட்டால் மட்டுமேதான் ஆசி பெறுவார்கள் என்ற செய்தியை இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சீராக கட்டி எழுப்புவதற்கு என்ன கிடைக்கும்? ஒரு மனிதர் கட்டடத்தை சமூகத்தை சீராக கட்டி எழுப்புகிறார் என்றால் அவருக்கு என்ன கிடைக்கும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி கூறுகிறது. அன்பானவர்களே, பேதுருவை பார்த்து ஆண்டவர் இயேசு இவ்வாறு கூறுகிறார், நீ என்னை கண்டு கொண்டாய் என்று கூறுகிறார். அந்த நேரத்தில் நீர் மெஸ்ஸியா வாழும் கடவுளுடைய மகன் என்று பேதுரு கூறுகிறார். ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து நீ என்னை கண்டு கொண்டாய் என்று கூறுகிறார். பேதுரு ஆண்டவர் இயேசுவை கண்டு கொள்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு விண்ணரசுடைய திறவுகோலை பேதுருவிடம் கொடுப்பதை பார்க்கிறோம். எனவே எவர் ஒருவர் ஆண்டவர் இயேசுவுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கின்றாரோ அவர் விண்ணரசுடைய திறவுகோலை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவராக இருக்கின்றார். எவர் ஒருவர் சமூகத்திலே நீதியோடு நேர்மையோடு செயல்படுகின்றாரோ அவர் விண்ணரசுக்குள்ளே நுழைவதற்கு தகுதியானவராக இருக்கின்றார் என்ற செய்தியைத்தான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக இன்றைய 3 வாசகங்களுமே சமூகத்தினுடைய மூலைகளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அந்த சமூகத்தை மனிதர்களாகிய நாம் தான் கட்டி எழுப்புகின்றோம். எனவே அந்த கட்டி எழுப்புகின்ற ஒவ்வொரு மனிதர்களுடைய செயலுக்கு ஏற்ப அவர்கள் கைமாவை பெற்றுக் கொள்வார்கள் என்பதைத்தான் இன்றைய 3 வாசகங்களுமே நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் சமூகத்தை திருவையை சிறப்பாக கட்டி எழுப்புவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இந்த சமூகத்தை கட்டிடத்தை திருவையை சிறப்பாக கட்டி எழுப்புவதற்கு நமக்கு எவைகளெல்லாம் தடையாக இருக்கிறது என்றால் 3 செயல்பாடுகள் நமக்கு தடையாக இருக்கிறது. முதலாவதாக நம்முடைய சுயநலமானது நமக்கு தடையாக இருக்கிறது. சுயநலம் என்பது தன்னை பற்றி மட்டும் யோசிப்பது, தன்னை பற்றி மட்டும் நினைப்பதுதான் சுயநலமாக இருக்கின்றது. அதாவது நான் நன்றாக இருக்கின்றேன், எல்லாம் என்னிடம் உள்ளது, என்னுடைய காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாம் என்னிடத்தில் உள்ளது என்று தன்னை பற்றி மட்டும் நினைப்பதுதான் சுயநலமாக இருக்கிறது. இந்த சுயநலமுள்ள மனிதர்கள் யாரை போன்றவர்கள் என்றால் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் போன்ற வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக சுயநலமுள்ள மனிதர்கள் காணப்படுகிறார்கள். இவர்கள் யாரை பற்றியும் கவலை கொள்ள மாட்டார்கள். தன்னுடைய சமூகத்தில் வாழ்கின்ற தன்னுடைய திருவையில் வாழ்கின்ற எந்த ஒரு மனிதர்களை பற்றி எள்ளளவு கூட அக்கறை இல்லாத மனிதர்களாகத்தான் இந்த சுயநலமுடைய மனிதர்கள் காணப்படுவார்கள். எனவே ஒரு சமூகம் சீராக கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்றால் நான் என்கின்ற அந்த சுயநலத்தை கலைந்து பொது நலனை கொண்டிருந்த பொழுது எல்லோரும் வாழ்க்கப்பட வேண்டும், எல்லோரும் வாழ வேண்டும், சமூகம் சிறப்பாக கட்டியெழுப்பப்பட வேண்டும், எல்லா மனிதர்கள் மீட்பை அடைய வேண்டும் என்கின்ற இந்த உயர்ந்த எண்ணத்தை நாம் ஒவ்வொருவரும் கொண்டிருக்கின்ற பொழுது மட்டும்தான் நம்முடைய சமூகத்தை நம்முடைய திருவையை சிறப்பாக கட்டியெழுப்ப முடியும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையை தடையாக இருப்பது என்னவென்றால் நம்முடைய புகழானது நமக்கு தடையாக இருக்கிறது. நான் ஒரு காரியத்தை செய்கிறேன், அந்த செயலை செய்த உடனே எல்லோரும் என்னை வந்து பாராட்ட வேண்டும். பாராட்டிய உடனே நான் ஏதோ ஒரு உச்சத்திற்கு செல்லுகின்ற அந்த ஒரு நிலைதான் புகழாக காணப்படுகிறது. எனவே இந்த சமூகத்திலே ஒரு செயலை முன்னெடுக்கின்ற பொழுது, திருவையிலே ஒரு செயலை முன்னெடுக்கின்ற பொழுது இணைந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்போடு ஒரு காரியத்தை முன்னெடுக்கின்ற பொழுது ஒரு நபர் மட்டும் அங்கு புகழப்பட மாட்டார். அந்த பணியில் இணைகின்ற எல்லா மனிதர்களுமே சேர்த்துதான் புகழப்படுவார்கள். சில மனிதர்களுக்கு தான் மட்டும் புகழப்பட வேண்டும், தான் மட்டும் கௌரவிக்கப்பட வேண்டும், நான் மட்டும் முதன்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமாக சில மனிதர்கள் கொண்டிருப்பார்கள். ஒன்றாக இணைந்து பயணிக்கின்ற திருவையிலே சிறப்பாக கட்டியெழுப்பப்படுகின்ற சமூகத்திலே இந்த புகழ் இருக்கின்ற பொழுது
நான் மட்டும் கௌரவிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தீய மனநிலை இருக்கிற பொழுது அந்த சமூகம் சிறப்பாக கட்டி எழுப்பப்படாது. ஆகவே நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த புகழை நாம் ஒவ்வொருவரும் அப்புறப்படுத்துகிற பொழுதுதான், தூக்கி எரிகிற பொழுதுதான் அந்த சமூகம் சிறந்த ஒரு சமூகமாக கட்டி எழுப்பப்படும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தடையாக இருப்பது என்னவென்றால் அந்தஸ்து, பதவி என்கின்ற எண்ணம் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு தடையாக இருக்கிறது. அந்தஸ்து, பதவியை பற்றி நினைக்கிற மனிதர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்றால், என்னால் இவனோடு சேர்ந்து செயல்பட முடியாது, என்னால் இவனோடு சேர்ந்து செயல்பட முடியாது, நான் மட்டுமே செயல்பட வேண்டும் என்று அந்தஸ்து, பதவியை கொண்டிருக்கின்ற மனிதர்கள் நினைத்துக் கொள்வார்கள். அன்பார்களே, தனிமரம் ஒரு பொழுதுமே தோற்று ஆகாது. இணைந்து செயல்படவில்லை என்றால் திருகவை முன்னேற்றம் பெறாது, சமூகம் முன்னேற்றம் பெறாது, குடும்பங்களும் முன்னேற்றம் பெறாது. ஆகவே நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த அந்தஸ்தையும், நம்மிடத்தில் இருக்கின்ற பதவியையும், நம்மிடத்தில் இருக்கின்ற பட்டங்களையும் தூக்கி எரிந்து மறிக்க மட்டும்தான் இணைந்த திருகவையை, நல்ல ஒரு சமூகத்தை நம்முடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொருவரும் கட்டியெழுப்ப முடியும். அன்பார்களே, நீங்கள் அனைவருமே துணி நெய்தலை பார்க்கிறீர்கள். அந்த துணி நெய்தலுக்கு முக்கியமாக தேவைப்படுவது நூலாக இருக்கும். அந்த நூலிலே சில நூல்கள் நல்ல வலிமையுடைய நூல்களாக இருக்கும், சில நூல்கள் வலிமை குறைந்த நூல்களாக இருக்கும், சில நூல்கள் அழகான நூல்களாக இருக்கும், சில நூல்கள் அழகற்ற நூல்களாக இருக்கும், சில நூல்கள் சற்று ஒரு மாதிரி கோணத்தன்மையுடையதாக இருக்கும், சில நூல்கள் நேராக இருக்கும். ஆனால் அந்த நூலை செய்கிறவர்கள் அல்லது அந்த துணியை தயாரிக்கிறவர்கள் அனைத்தையும் சீராக ஒன்றாக சேர்த்துதான் நல்ல ஒரு சேலையை அல்லது நல்ல ஒரு வேஷ்டியை செய்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இதே போன்றுதான் திருகவையும், இதே போன்றுதான் நம்முடைய சமூகம். நம்முடைய சமூகத்திலும் குறைநிறையுடைய மனிதர்கள் இருப்பார்கள், நம்முடைய சமூகத்திலும் புகழ் விரும்பிகள் இருப்பார்கள், நம்முடைய சமூகத்திலும் சுயநலமுடைய மனிதர்கள் இருப்பார்கள், நம்முடைய சமூகத்திலும் அந்தஸ்து, பதவி, பட்டத்திற்காக வாழ்க்கை மனிதர்கள் இருப்பார்கள். இவைகள் அனைத்தோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது, இவைகள் அனைத்தையும் நம்மிடத்திலிருந்து விட்டுவிட்டு நல்ல ஒரு நோக்கத்திற்காக, நல்ல ஒரு லட்சியத்திற்காக, சிறந்த குடும்பத்தை, சிறந்த திருகவையை, நல்ல ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்கின்ற நல்ல ஒரு எண்ணத்திற்காக அனைத்தையும் விட்டு நாம் செயல்படுத்த பொழுது மட்டும்தான் இயேசு விரும்பிய கனவாகிய அந்த இறையாட்சியை இந்த சமூகத்தை நாம் ஒவ்வொருவரும் கட்டி எழுப்ப முடியும். எனவே அன்பார்களே, அதற்கு இறைகளை வேண்டி இந்த வழிபாட்டை நாம்